ஹலோ வீவர்ஸ். ஆடி மாதத்தில் சிவன் சக்தியை விட அம்பிகையின் சக்தி அதிகரித்து காணப்படும். இந்த மாதத்தில் சிவபெருமானே அம்பிகைக்குள் அடக்கம் என சொல்வார்கள். ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்க மாதம். அம்பிகை கருணையே வடிவானவள் என்பதால் தடையின்றி மழை பெறவும் நிலம் விவசாயம் செழிக்கவும் அம்பிகையிடம் வேண்டும் மாதம் என்பதால் அது அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் அம்பிகைக்கு விருப்பமான முக்கியமான மங்கள பொருட்களை அம்மனுக்கு படைத்து வழிபட்டால் அம்மனின் அருளால் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும். அப்படி என்ன 5 பொருட்களை அம்பிகைக்கு ஆடி மாதத்தில் படைக்க வேண்டும் என அம்மனுக்கு விருப்பமான அந்த 5 விஷயங்கள் எவை என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அம்பிகை பராசக்தி, ஆதிசக்தி என பலவிதமான பெயர்களில் அழைக்கப்படும் சிவனின் துணைவியான பார்வதி தேவியை பல கோடி மக்கள் வழிபடுகிறார்கள். சக்தி வழிபாடு என்பது பல காலமாக நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்து வருகிறது. ஆதிசக்தியாக கருதப்படும் அன்னை பார்வதிக்கு பக்தர்கள் பலவிதமான பொருட்களை காணிக்கையாக நைவேத்தியமாக படைத்து வழிபடுகிறார்கள். ஆடி மாதத்தில் அம்மனின் அருளை பெற்று நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஆடி மாதத்தில் குறிப்பிட்ட 5 பொருட்களை காணிக்கையாக படைத்து வழிபடலாம். பார்வதி தேவிக்கு விருப்பமான அந்த 5 பொருட்கள் என்ன என்பது பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். தீபம் இல்லாமல் பூஜையானது முழுமை பெறாது. இந்துக்களின் வழிபாட்டில் தீபத்திற்கு முக்கிய இடம் உண்டு. பார்வதி தேவிக்கு மண் அகலில் 16 பஞ்சு திரியிட்டு நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். எப்பொழுதும் விளக்கேற்றி வைத்து அம்பிகைக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும். இதனால் அன்னையின் அருளை பரிபூரணமாக பெற முடியும். அம்மனுக்கு 16 வகையான குங்குமங்களை படைத்து வழிபடுவது சிறப்பானது. ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் பக்தர்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து வழிபடுவார்கள். திருமணமான பெண்கள் குங்குமம் படைத்து தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு சிவபெருமானை போல் எப்பொழுதும் விலகாத கணவர் கிடைக்க வேண்டும் என குங்குமங்கள் சமர்ப்பித்து வேண்டிக் கொள்வார்கள். சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை உள்ளிட்ட பல வண்ணங்களில் ஆன குங்குமங்களை படைத்து வழிபடுவது சிறப்பானது. பார்வதி தேவியின் மனதை குளிர வைத்து அவரின் அன்பிற்கு உரியவராக வேண்டும் என்றால் ஆடி மாதத்தில் மல்லிகைப்பூ படைத்து வழிபட வேண்டும். ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மல்லிகைப்பூ சாத்தி வழிபடுவது மிக சிறந்த பலனை தரும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு புடவை சாத்தி வழிபடுவது பல மடங்கு உயர்ந்த புண்ணிய பலனை தரும். அம்மனுக்கு ஆடை சாத்தி வழிபடுபவர்கள் உறவுகள் குடும்பத்திற்குள் உருவாகும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதிலும் சிவப்பு, மஞ்சள், பச்சை நிற புடவையை அம்மனுக்கு சாத்தி வழிபடுவதால் அம்மனின் அருளை பெற முடியும். ஆடி மாதத்தின் ஒவ்வொரு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் வீட்டிலேயே செய்த சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். தூய்மையான பக்தியுடன் யார் ஒருவர் சர்க்கரை பொங்கல், பாயாசம் படைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி, செல்வ வளம், ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கை அமையும். ஆடி மாதத்தில் தினமும் அம்மனை போற்றும் மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபடுவதால் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். இது அம்பிகைக்கு மிகவும் பிடித்த மந்திரம் என்பதால் அம்மனின் அருளால் வாழ்வில் மங்களங்கள் நிறைய செய்யும். ஸோ இந்த மந்திரம் ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. தேவைப்படுறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.